எல்லாருக்கும் வணக்கம். ஜஸ்வின் சமையலுக்கு வர வைக்கிறேன். கார்ன் சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கேரட் 1 எடுத்துக்கோங்க, பீன்ஸ் 4 எடுத்துக்கோங்க, பச்சை பட்டாணி 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, கார்ன் 1 கப் எடுத்துக்கோங்க, 2 பூண்டு மெலிசா கட் பண்ணி எடுத்துக்கோங்க, 3 ஸ்பூன் பூண்டு போட்டுக்கோங்க மிக்ஸி ஜாரில், 10 கிராம் இஞ்சி போட்டுக்கோங்க, வேக வைக்காத கார்னை 1 கப் சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க, சின்ன சைஸ் பட்டை எடுத்துக்கோங்க, கூடவே 1/4 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. எல்லாமே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. கட் பண்ணியிருக்கிற வெஜிடபிள்ஸை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. நல்லா சன்னமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சட்டி எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. பொடிசாக கட் பண்ணியிருக்கிற பூண்டை ஆட் பண்ணிக்கோங்க. வணக்கிறதுக்கும் பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன் 2, நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 மினிட்ஸ் நல்லா வணக்கிக்கோங்க. பூண்டு நான் 2க்குமே ஆட் பண்ணியிருக்கேன், கிரைண்டும் பண்ணியிருக்கேன், வணக்கிறதுக்கும் சேர்த்துருக்கேன். இந்த ஸ்டேஜில் கட் பண்ணியிருக்கிற வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. காய் எல்லாமே நல்லா வணங்கட்டும். கார்ன் 1/2 கப் போட்டிருக்கேன். 1 கப் மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கிட்டோம். 1/2 கப்பு நம்ம வணக்கிறோம். 3 மினிட்ஸ் நல்லா இந்த மாதிரி வணக்கிக்கோங்க. இந்த மாதிரி சூப்பு செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக உங்கள் பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சூப் சாப்பிடாத பசங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நான் சுத்தமாக காரமே சேர்க்கலை, வெறும் மிளகு மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு வேணும்னா பச்சை மிளகா, 1/2 பச்சை மிளகா மட்டும் எடுத்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்காதீங்க, மிளகே சேர்த்து போட்டுக்கோங்க உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா. அதனால நான் 1 ஸ்பூன் மிளகு போட்டிருக்கேன். இப்போ அரைச்சி வச்சுருக்கிறத ஆட் பண்ணி நல்லா வணக்கிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அலசி ஊற்றிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வணங்கட்டும். நான் செய்கிற சூப் 5 பேர் சாப்பிட்ற மாதிரி 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு வாட்டி எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உங்கள் பசங்களுக்கு எந்த காய் பிடிக்கலையோ அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி சூப்பாக செஞ்சு கொடுங்க. சூப் நல்லா கொதிக்கட்டும். அடிக்கடி இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ நான் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க. இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு கொதிக்கிறப்போ இதை ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சூப் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 4 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி அடிக்கடி கலந்து விட்டுட்டே இருங்க. சூப் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக உங்கள் பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.